வணக்கம் தமிழுறவுகளே. நான் கருத்தரங்கத்திலேருந்து மஞ்சுளா கதைக்கிறேன். எங்களோட கருத்தரங்கம் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு சில பல கடிதங்கள் வரும். அவியல் தங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை இருக்கிறது அது எங்களுக்கு ஆலோசனை சொல்ல சொல்லி கேட்பினோம். இப்போ நாங்கள் அந்த ஆலோசனை சொல்றதுக்கு இப்போ எங்கள் இடையில வந்து புதுசாக ஒரு அக்கா ஒரு ஆள் பங்கு பெற்றிருக்கிறார். இப்போ அவ பற்றி நாங்கள் அவட விவரங்கள் கேட்குறோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? வணக்கம். என்னுடைய பேர் ஜெயலட்சுமி முருகதாஸ். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் தற்சமயம் டென்மார்க்கில் இருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு டென்மார்க்? நான் வந்து 38 வருஷம். பிள்ளைகள் வீட்டை எனக்கு பற்றி 3 பிள்ளைகள். அவர்களும் டென்மார்க்கில் இருக்கணும். என்ன மாதிரி உங்களோட வீட்டுக்காரர்? என்னுடைய வீட்டுக்காரர் காலமாகிவிட்டார். தற்சமயம் நான் தனியாக தான் இருக்கிறேன். ஓகே. இப்போ நான் பென்ஷன். அப்போ ஊருக்கெல்லாம் போயிட்டு வரேன் நீங்களோ? ஊருக்கு நான் இப்போ ஒரு வருஷம் போயிட்டு வரேன். நான் சந்தோஷம். தற்சமயம் இப்போ போன மாதம்தான் போயிட்டு வந்தேன். ஓகே. சொந்தமாக எல்லாம் வீடு இருக்கு உங்களுக்கு? சொந்தமாக வீடு இருக்கிறபடியாக தான் போயிட்டு வரேன். ஓகே. நீங்கள் வந்தது இப்போ எங்களோட இதில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்கிறது தான் வந்திருக்கிறீங்க. அதனால உங்களை நாங்கள் விரும்ப கேட்போம். இப்போ இன்னொரு ஆள் வந்திருக்கா, அவரையும் கழிச்சிட்டு. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. நான் வந்து பாபு. எனக்கு முழு பேர் ஸ்ரீதரன் அமிர்தலிங்கம். முழு பேர் ஸ்ரீதரன் அமிர்தலிங்கம். நான் இங்கே டென்மார்க்லான் இருக்கிறேன். ஏக்கா மாதிரி தான் 38 வருஷமோ அப்படித்தான் இருக்கும் கிட்டத்தட்ட. மற்றது அதான் வேறு என்னது நான் சொல்கிறது. ஓகே. அப்போ நீங்களும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இதை பற்றி கேள்விப்பட்டானோ. உங்களுக்கு நிறைய ஆலோசனைகள் இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு வந்த சில பல கடிதத்தில் இப்போ நான் ஒரு கடிதத்தை படிக்கிறேன். அப்போ நீங்கள் முதலாவது கடிதத்தை படிக்கிறீங்க? முதலாவது கடிதம் நான் படிக்கிறேன். இப்போ இவியல் வந்து என்ன ஆலோசனை சொல்லிவினோம்ன்றதை நாங்கள் சொல்லுவோம். அதை வந்து நல்லதோ கெட்டதோ அதை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம். ஓகே, சந்தோஷம். நான் முதல் லெட்டரை படிக்கிறேன் பாருங்க. முதல் லெட்டர் கனம் கருத்தரங்கு. பிரசன்னா எழுதுவது. எனது வயது 70. என் உயிர் நண்பனுக்கு மருந்தால் மாற்ற முடியாத வியாதி ஒன்று வந்துவிட்டதா. அதனால் அவருடைய டாக்டர் சொன்னது என்னவென்றால், உனக்கு எதுவும் ஆசையாக இருந்தால் அதை நிறைவேற்றி கொள். ஏனென்றால் நீ வாழப் போகிறது சிறிது காலம்தான். என் நண்பனுக்கு நீண்ட காலமாக உல்லாச கப்பலில் பயணம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை. அதனால் எனது நண்பன் என்னையும் கூட்டிக் கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்ற பிரசன்னாவே. எனது பிரச்சனை என்னவென்றால், எனக்கு விமானத்திலோ கப்பலிலோ பயணம் செய்ய பயம். அதனால அவருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆலோசனை சொல்ல இருந்தால் நீங்கள் உங்களோட ஆலோசனையில் சொல்லலாம். விளங்கி இருக்கும் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் சொல்லுங்க அந்த ஆலோசனையில். நான் என்ன சொல்ல வர்றேன்டா, அவர் வந்து இப்போ மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்தாலும் அவர் வந்து தப்புற போகிறதில்லை. வாழ போகிற காலம் கொஞ்ச காலமானபடியாக அவற்றை ஆசையை கட்டாயம் நிறைவேற்ற வேணும் அவற்றை நண்பன். அதால் அவரை வந்து கப்பலுக்கு கூட்டி கொண்டு போகிறது தான் நல்லது. ஆனால் அவருக்கு பயமாக இருக்கிறேன்னு சொல்கிறது வந்து அவர் ஒரு காலம் மீறாதபடியாக அவருக்கு பயம் இருக்கலாம். இப்போ எல்லாருமே முதல் தரம் அப்போ விமானத்தில் பயணம் செய்யல அவர்களுக்கு பயம் இருக்கிறது சில பேருக்கு. அதே மேலே ஏறின பிறகு அது சில அப்படியே இல்லாமல் போகிறது. அப்படியே பழக பழக எல்லாருக்குமே அப்படித்தான். நாங்களும் அப்படித்தான். ஸ்டார்ட்லேயே எல்லாருக்குமே அப்படி இருந்தது தான். அவரும் அதே மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பனை கூட்டிக் கொண்டு போய் கப்பலில் அவருக்கு வந்து இப்போ வந்து அவர் வந்து ஒரு கப்பல்ண்டா ஒரு வீடு மாரி தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் கணக்க மக்கள்கள் இதை பார்க்கல அவர் வந்து அந்த கடலை பற்றி யோசிக்க மாட்டார். அதனபடியாக அவர் வந்து அப்படி பயணம் செய்யலாம். நண்பர் அவரை வந்து அப்படி கூட்டிக் கொண்டு போகிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாவிட்டால் இன்னொரு வழி இருக்குது. இப்போ வந்து அவருக்கு மாத்திரைகள் இருக்குது. இப்படி பயமாக இருக்கிறார்களுக்கு ஒரு மாத்திரையை போட்டால் அந்த பயம் தெரியாதவைக்கு ஸ்டார்டில் அதை போட்டு பார்க்கலாம். அப்படி பார்த்தும் அவரை கூட்டிக் கொண்டு போய் அவற்றை ஆசையை நிறைவேற்றலாம் என்றான் என்னுடைய கருத்து. அப்போ உங்களோட ஆலோசனை சொல்லிட்டீங்க. பாப்போம் இருங்கோ அவரே ஒரு கக்க வைப்போம். அது மாதிரி ஸ்ரீதரன் நீங்கள் உங்களோட அர்த்தத்தை சொல்லலாம். நீங்கள் ஜேக்கா சொல்கிற மாதிரி அது சரியான முறை மாதிரி தான் எனக்கும் தெரியுது. மற்றும்படி உயிர் நண்பன் சொல்கிறீங்க என்ன. மற்றது என்ன பொறுத்தவரை உயிர் நண்பன் டேக்கில்
சின்னதுலேருந்தே நல்ல எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாம் கதைச்சி இருந்து ஒண்டா குடிச்சு ஒண்டா சாப்பிட்டு ஆக்கலாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படியான நிலையில் கடைசி ஆசையண்டைக்கில் நாங்கள் அதை என்னதான் கஷ்டம் உண்டாலும் நான் எனக்கு ஒரு நண்பனுக்கு அப்படி நடக்க நான் எப்படியாவது அதை நிறைவேற்ற தான் பார்ப்பேன். ஏன்னா அது ஒரு உயிர் நண்பன் எனக்கும் கூட பிற கஷ்டமாக இருக்கும். அதை நிறைவேற்றாமல் போனால் தச்சலாம் மண்டையை கண்டு செத்துக்கிட்டு போனாலும் எனக்கும் ஒரு மனதுக்கு ஒரு குறையாத்தான் இருக்கும். சாவு மட்டுமே நீங்கள் யோசிக்கிற பின் குறிப்பில் போட்டிருக்க அவருக்கு பயம் உண்டானா பையான பயமா அப்போ அதனால அதான் அதான் சொல்கிறேன். நான் முயற்சி பண்ணி அவர் பார்க்கணும் அவரால் என்ன வழியின் முறைகள் இருக்கும். அதான் ஜாக்க சொன்ன மாதிரி குளிசல் இருக்குது. இல்லாட்டி என்ன சில பேர் சொல்கிறாங்க ஏதோ கைக்கு கட்டலாமா அப்படி வழிமுறை எல்லாம் இருக்குது. சில அந்த சைக்காலஜிட்ட போய் சில இதுகளை இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை முந்தி இருந்தது. ஃப்ளைட்டில் போனால் முந்தியெல்லாம் போகணும் பிறகு காலங்களில் ஃப்ளைட்டில் போனால் எனக்கு இதை அடைப்பு மாதிரி அதுக்கு நான் இப்படி தான் டாக்டர்கிட்ட தான் என் ஃபேமிலி டாக்டர்கிட்ட பேர் குளிச வண்டி போட்டு தான் எனக்கு ஒரு மாதிரி இது வந்தது. அப்படி அவர் முயற்சி பண்ணி செய்தால் நல்ல மட்டும் நினைக்கிறேன். அது எல்லாம் முடிவு அவர் அடுக்கணும் பிரசன்னா. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த கருத்தும் நான் சொல்கிறேன் என்னென்னா இப்போ 2 பேர் சொன்ன கருத்தும் எனக்கு சரியாக தோடுது. ஏன்னா இவங்க சொன்னதும் டாக்டர்கிட்ட போகலாம் கதைக்கலாம் குளிச்சு அதே மாதிரி இப்போ ஸ்ரீதரன் சொன்னதும் அவரும் சொல்கிறது இவருக்கு ஒரு பயம் இருந்ததா அதனால இவரும் டாக்டர்கிட்ட காய்ச்சி ஒரு கைக்கு போட்டு மருந்துகள் எடுத்து அப்படி இருந்தால் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்து ஆனால் உங்களோட உயிர் நண்பனுக்காக நீங்கள் அதை கண்டிப்பாக அவர் ஆசைக்காக நீங்கள் கூட்டிக் கொண்டு அவரோட போகிறது எங்களோட பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஐடியா முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஐடியா. நீங்கள் இவ்வளவு இதுகளையும் எடுத்து டாக்டர்கிட்ட போகலாம் குளிசி எடுக்கலாம் பல மாதிரி இதுகள் இருக்கு. டாக்டரை பார்த்து உங்களோட பயத்தை நீக்கிற மாதிரி இந்த ஐடியாவில் நீங்கள் வச்சு எடுத்து அதை நீங்கள் செய்யலாம்ன்ற எங்களோட ஐடியா. ஓகே. சந்தோஷம். இதை நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் கூட விருப்பம். சரி, 2வது தவாலுக்கு போவோம். நாங்கள் இப்போ ஒரு தவால் முடிஞ்சது. இப்போ 2வது தவாலுக்கு நாங்கள் இப்போ போகிறோம். அதை என்ன லெட்டர்ன்னு பார்ப்போம். இருங்கோ. ரெண்டாவது லெட்டர் படிக்கிறேன்னு கேளுங்கோ. அன்புள்ள கருத்தரங்கத்துக்கு மங்களம் எழுதி கொள்வது. எனது புருஷன் இறந்து 10 வருஷம் ஆகிறது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறார். அவருக்கு வயது 18 ஆகிவிட்டது. இன்று பிரச்சனை என்னவென்றால் இவ்வளவு காலமும் என் பிள்ளையின் செலவுகளை ஒரு குறையும் இல்லாமல் செய்தேன். இப்போ அவர் மெக்டொனால்ட்ஸில் வேலை செய்கிறான். அவருக்கு இப்போ கார் ஒன்று வேண்டி தர சொல்லி பிடிவாதமாக இருக்கிறார். ஆனால் அவர் உழைக்கிற காசை எல்லாம் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. இதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவீர்கள் என்று நம்புகிறேன். பின் குறிப்பு எனது உடல்நிலையும் சரியில்லை. அதனால் நான் வேலையும் கொஞ்ச நேரமாகத்தான் செய்கிறேன். கிட்டத்தட்ட அவருக்கு 55 வயசா. அப்போ அதனால நீங்கள் இப்போ படிச்சுட்டு இப்போ கேட்டிருப்பீங்க. இதுக்கு உங்களோட ஆலோசனையை சொல்லலாம். இதுக்கு என்னென்னா அவர் 18 வயசு. இன்னும் அவர் முழுமையடைய இல்லை. படித்து கொண்டிருக்கிறவருக்கு தச்சமயம் காரு கட்டாயம் தேவையண்டில்லை. என் அம்மாண்ட சூழ்நிலையையும் யோசிக்க வேணும். அவன் வருமானத்தை யோசிக்க வேணும். அது மகன்தான் யோசிக்க வேணும். அதனபடியாக அதனுடைய அம்மா என்ன செய்கிற அவர் கார் வாங்கி கொடுக்குறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட வருமானம் இல்லை. இப்போ கார் வேணுன்னா அது லோனு வேணுன்னா கட்ட வேணுமா அதாவது. அவள் இவரையும் பார்க்கணும் தன்னையும் பார்க்கணும். அவருக்கும் வயசு 55 ஆகிருக்கிறபடியாக என்னை பொறுத்தவரையில் அவருக்கு கார் வாங்கி கொடுக்காமல் அவருக்கு நல்ல ஆலோசனையை சொல்லி படிக்கிறவராக இருந்தால் மேலே படிக்க விட வேணும். அது படித்து அவர் ஒரு நல்ல ஒரு வேலையை தேடின பிறகு அவர் தன் சொந்த முயற்சியில் ஒரு கார் வாங்குறதான் என்னை பொறுத்தவரையில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது அவையண்டைய அம்மா அவருக்கு அப்படி அந்த அறிவுரைகளை சொல்லி தன்னுடைய கஷ்டங்களையும் சொல்லி பிள்ளைக்கு நீ சொந்தமாக உழைச்சி நீ வாங்குறது நல்லது. எனக்கு இவ்வளோதான் வருமானம் வாரபடியாக என்னால் உனக்கு கார் வாங்கி தர முடியாது. ஒரு ஆளுண்ட வருமானத்தில் வாழ்கிறது கஷ்டம். ஆனபடியாக அவரும் படித்து ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு கார் வாங்குறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, நாங்கள் வெவ்வேறையும் கேட்கலாம். நீங்கள் என்ன மாதிரி உங்களோட கருத்தை சொல்லலாம்? எனக்கும் வந்து பார்க்கல தாயும் வந்து கொஞ்சம் உடல்நிலை குறைவால அவக்கும் அவட உழைப்பும் வந்து நான் நினைக்கிறேன் அவட சாப்பாட்டுக்கும் வீட்டு வாடகைக்கும் கட்டவே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றது வெளியிருக்கீங்கள் மகனும் வந்து இப்போ மெக்டோனாஸில் வேலை செய்து நான் நினைக்கிறேன் பார்ட் டைமாக வேலை செய்வார் நினைக்கிறேன். அப்படி செய்து அவரும் கொஞ்சம் முளைக்கிறாராம். அந்த காசு இங்கேண்டு தாய்க்கு தெரியாம இருக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ என்ன அண்டா எனக்கு வந்து அவள் வந்து இந்த கார் வேண்டி தரண்ட கதையை கூடாது தான் முதல் அவள் நிப்பாட்டணும். மற்றது அந்த உழைக்கிற காசை நீ என்ன செய்கிற அதையும் அவள் வந்து விசாரித்து அதையும் ஒரு இது வரணும். என்னத்துக்கு பாவிக்கிறார். ஏன்னா இப்போ இந்த இளம் புள்ளிகள் தெரியும் தானே, இளம் வயசில் கையில் காசு வந்தால் சிகரெட் அடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, இப்படி பல கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருக்கு. என்ன அதனால என்னை பொறுத்தல ஜேக்கா சொன்ன மாதிரி தான் நீ முதல் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு வந்து இந்த சொந்த காசில் உழைச்சி வீட்டை என்ன காரணி வேண்டு அதான் சரியான முறை. மற்றது இந்த காசை என்ன செய்கிறாருன்ற ஒரு தாய் ஏண்டா தாய் இப்படியே விட்டாண்டா சில பிள்ளையான வழியில் போகிறதுக்கும் அவன் ஒரு உடந்தையா இருக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால அவதான் நீ அந்த காசை என்ன செய்கிற மற்றது அவற்ற ஃப்ரெண்ட்ஸுகளாக என்ன நண்பர்கள்லாம் என்ன மாதிரியான ஆக்களோட பழங்குற அதுகளையும் விசாரிச்சு இதன்றா நெல்லம். ஓகே, அதுதானோ இப்போ இவியல் 2 பேரும் சொன்ன கருத்தும் ஓகே. நான் என்னோட கருத்தும் என்னென்னா, இப்போ இவியல் சொல்கிற 2 பேரும் சொல்கிறதும் சரியான கருத்துக்கள்ல. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ அவருங்க 18 வயசு தான். இப்போ 18 வயசுனா அவளுக்கு அந்த ஒரு கஷ்ட நஷ்டம் தெரியாத வயசு. அதனால் அவியல் வந்து அவளுக்கு கார் எடுத்து கொடுத்தா அவியல் தப்பான வழிக்கு தான் போவினோம். அதனால நீங்கள் அவர் கேட்ட உடனே வயசு மென்னு இருக்கு கேட்ட உடனே நீங்கள் கார் எடுத்து கொடுக்காதீங்க. ஏன்னா காருண்டா அவ்வளோ பிரச்சனைகள் காரால் வரும். காருக்கு இன்சூரன்ஸ்லாம் கூட. அதனால இவியல் சொன்ன மாதிரி அவரை நல்லா படிக்க வச்சு முதல்ல அவரை விவரத்தை கேளுங்க. நீ உழைக்கிற காசை என்ன செய்கிற, வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுத்தா தானே நீ முன்ற காலத்துக்கு நல்லா இருக்கு. இப்போ எனக்கு இன்றைக்கோ நாளைக்கோ சொல்லலாம் ஏன்னா ஏழாமல் இருக்கிறேன் இவங்க சொல்கிற இந்த ஐடியாவும். அதனால நீங்கள் அவர் கேட்குறான்னு உடனே எடுத்து கொடுக்காதீங்க. இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை நல்லபடியாக செய்கிறது உங்களோட விருப்பம். மற்றது இன்னொன்று அவள் தாயிலேயும் ஒரு பிள்ளை இருக்குது. அவன் வந்து வெளியிருக்கிறா என்ன அதில் முழிச்சிலவும் தான் செய்த என்ன. அப்போ அதனால அவள் வந்து அந்த பிள்ளைக்கு கஷ்டம் நஷ்டம்ன்றதை பற்றி சொல்லி வளர்க்காம அவள் இதன்றிருக்கலாம் போட. அதுகள் வந்து முக்கியம். அவ இந்த படியனுக்கு மாத்திரம் இல்லை எந்த தாய் எல்லா அம்மா அப்பாக்களும் பிள்ளைகளுக்கு எங்களுடைய வருமானத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டும். அதில் என்னத்தை செலவழிக்கிறோம் என்னத்தை கொடுக்குறோம்ன்றது எல்லா பிள்ளைகளும் தெரிஞ்சிருந்தா தான் அவையின் பிற்காலம் நல்ல அமையும் என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற சார் அவர் எடுத்த 18 வயசுல உடனே எனக்கு கார் கொண்டு பிடிவாதம் பிடிக்கிறோடியா உண்மையில முழுக்க தப்பமா அம்மாவோட இருந்திருக்கு. அதனால அம்மா இனியால் அந்த தப்பை பண்ணாதீங்கோ. இந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நீங்க பிள்ளைய பற்றி வடிவா எல்லாம் கேட்டு இந்த விவரத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இதான் எங்களோட ஆலோசனைகள். இதை நீங்கள் எடுத்துக்காத விருப்பம் கூட. பிள்ளை என்ன செய்யறான், எங்க போறான், எங்க வாரான், எல்லாத்தையும் காசு எது செலவழிக்கிறான் அதுகளை இருக்கா கேட்டு ஐயா இதான் எங்களோட ஆலோசனை. ஐயா இப்போ இதுக்கு நாங்கள் எங்களோட கற்று சொல்லிட்டோம். அது மாதிரி எங்களுக்கு இன்னொரு கடிதம் வந்திருக்கு. அதை நாங்கள் என்ன வேண்டுங்களை படிக்கிறோம், கேளுங்க. அடுத்த கடிதம். அன்புள்ள கருத்தரங்கத்துக்கு எனது பெயர் சாண்டி. எனக்கு வயது 18 வயது பூர்த்தியாகி விட்டது. அதனால் எனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை ஒரு ஹோல் எடுத்து செய்ய நானும் எனது அப்பாவும் முடிவெடுத்துள்ளோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எங்கே அம்மா என்று. எனது அம்மா நான் 1 வயசில் இருக்கும் போதே என் அப்பாவை விட்டு பிரிந்து விட்டார். எனது அப்பா தான் தாயும் தந்தையுமாக இருந்து என்னை வளர்த்து ஆளாக்கிய தெய்வம். எனது கேள்வி என்னவென்றால், எனது பிறந்த நாளுக்கு என்னை பெற்ற அம்மாவையும் கூப்பிடுவதா இல்லையா? கருத்தரங்கம் உங்கள் ஆலோசனைகளை தரவும். இதில் என்னண்டா அம்மா வளர்த்துருக்கிற தகப்பன் தான். 1 வயசுல ஒரு பிள்ளைய தாய் விட்டுட்டு போறாண்டா அந்த தாய் வந்து ஒரு பாசம் இல்லாத அம்மாண்டு தான் நான் நினைப்பேன். எந்த தாயும் வந்து பெத்த பிள்ளைய தகப்பன் மேல் விட்டுட்டு போகிறேன்னு கேள்விப்பட்டுருக்குறேன். தாய் விட்டுட்டு போகிறதுன்றது கேள்விப்படுறது அருமை தான் கூடுதலாக. ஆனபடியாக
அந்த பிள்ளை வந்து அம்மாவும் அப்பா அம்மா வளர்த்த தகப்பனைத்தான் தாயும் தகப்பனுமாக நினைச்சு அந்த பிறந்த நாளை கொண்டாடுறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனெண்டா ஓடிப்போன அம்மாவை வந்து கூப்பிடுறது வந்து என்னை பொறுத்தவரையில் சரியில்லை. ஒரு வயசுல ஒரு அம்மாவை பிள்ளைய விட்டுட்டு போகிறான்டா அவள் பாசம் இல்லாத ஒரு அம்மாவாக தான் இருப்பாள். எல்லாரும் நினைக்கலாம் என் அம்மாவை கூப்பிடலாம்ண்டு. அந்த அம்மாவுக்கு சில நேரம் பிள்ளை வளர்ந்த அப்புறம் ஒரு ஆசை வரலாம், என்ற பிள்ளைய பார்க்க வேணும், விட்டுட்டு வந்தனான்ற ஒரு குற்றம் மனதில் இருக்கலாம் அவளுக்கு. ஆனால் இருந்தாலும் அவள் வந்து அப்படி நினைக்கிற அளவுக்கு அவள் நடக்கையில்லை. ஆனபடியாக அந்த தகப்பனுக்கு தான் முதலுரிமை கொடுக்கணும். அந்த பிள்ளைன்ற சந்தோஷத்தை தகப்பன் தான் தாயின் தகப்பனுமாக இருந்து கொண்டாடணும்ன்றது என்னுடைய விருப்பம். உங்களோட விருப்பம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? அதனால நீங்களும் கூட கரெக்டாக சொல்லுங்க. அது உண்மைதான். அதாவது வந்து ஒரு ஆடு மாடுன்றாலையும் கூட ஒரு தான் குட்டியை போட்டால் அது ஓரளவுக்கு வளரும் மட்டும் அந்த தாய் மாடோ தாய் ஆடோ அதான் பாதுகாத்து வளர்த்து அதை தனியாக நடக்கும் மட்டும் அதை தான் செய்யுது. என்ன அந்த மிருகங்களுக்கு இதண்டா ஏன் மனுஷனுக்கு மாத்திரம் விதி விலக்கம் இல்லை. மனுஷர்லேயும் அதே தானே என்ன தாய் தானே என்ன அதான் தாயண்டா ஏன் தெய்வம்னு சொல்கிறோம். என்ன அப்படியான இதில் இந்த நிலையில பார்க்க தாய் வந்து ஒரு என்ன பதிலாக அவள் தாய் இல்லை. என்ன அவள் வந்து ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு மிஷின் மாதிரி என்ன பெற்று விட்டுட்டு போயிட்டா. என்ன அப்படியான அவள் வந்து என்னை பொறுத்தவரையில் இந்த சபைக்கு கூப்பிடுற வந்து எனக்கு வந்து ஒரு நானண்டா அப்படி செய்ய மாட்டேன். மற்ற வந்து தாய் வந்து அப்படி இல்லாட்டியும் 18 வருஷமா இருந்திருக்கிறா என்ன பிள்ளைய பார்க்காம. ஏன்னா அப்படிதான் என்ன விளங்குது இந்த சவால் அப்படி. சரி இப்ப அதோட அவர் வந்து ஒரு தனக்கு ஒரு வாழ்க்கையை தேட இல்லை, தன்னுடைய பிள்ளைக்காக வாழ்ந்திருக்கிறார். ஆனபடியா அந்த பிள்ளை வந்து அந்த அப்பாவுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்து இதண்ட வேண்டியதை நல்ல இதண்டதை நாங்கள் நினைக்கிறோம். அதான் அந்த அவ அப்படி நீங்க சொன்ன மாதிரி அவ பாசம் இருந்திருந்தா இடையில அவ பிள்ளைய பார்க்கணும்னு முயற்சி பண்ணியிருப்பான். அப்படி இதுல தெரிஞ்ச மாதிரி இல்லை என்ன. அதனால அவ வந்து தாயே உண்மையாவே அந்த தாயன்ற இதுக்கே அவ அருகதை இல்லாதவ. என்ன அவ கூப்பிடுறன்றாலும் என்னண்டு ரோட்டில் போகிறவன இங்கே வாயா ஒரு சாப்பாடு கொடுக்குற போது சாப்பிட்டு போன்ற நிலையில நான் இருக்கிறேன். என்ன அவக்கு ஒரு சொந்த என்னன்னு சொல்ற ஒரு ஒரு பந்தம்ன்றது இல்லை என்ன பிள்ளைக்கும் தாய்க்கும். என்ன அப்படி இவ பிள்ளை விரும்புகிறன்னு நினைச்சா தகப்பனோட கதைச்சி ஆலோசிச்சு தகப்பன் விரும்பினால் கூப்பிடுறா நீ கூப்பிடு. ஆனால் தகப்பன் விரும்பினா தான் கூப்பிடு. ஏன்னா தகப்பன் தான் உன்னை வளர்த்து ஆளாக்கினேன். என்ன அதனால உனக்கு விரும்பினா அம்மா பார்க்கணும் விரும்பினா அம்மாவுக்கு தான் உன்னை பார்க்கணும் விருப்பம் இல்லை. நீ அம்மா பார்க்கணும் விரும்பினா அப்பாவோட கதைச்சி அப்பா நான் கூப்பிடலாமோ அப்பா ஓமன்றால் மாத்திரம்தான் நீ கூப்பிடுறது நல்லது. இதுதான் என் இது. என்னை பொறுத்தவரையில அப்பாவும் அம்மாவை கூப்பிடுறது சரியில்லை. ஏனெண்டா 18 வருஷமா ஒரு பிள்ளைய திரும்பி பார்க்காத அம்மா 18 வருஷமா கணவனை திரும்பி பார்க்காத என்னண்டா அவர் போய் அவர் ஒத்துக்கொள்ளுவார். அவர் ஒத்துக்கொள்ளக்கூடாது. என்னை பொறுத்தவரையில அவரும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஏனெண்டா 18 வருஷமா அந்த பிள்ளை இந்த சகலதும் நல்லது கெட்டதுலேருந்து பிள்ளைக்கு சோறு கொடுக்குறதுலேருந்து பள்ளிக்கூடம் படிக்கிற மட்டும் அந்த தாயின் ஸ்தானத்திலிருந்து அவர் தான் வளர்த்தார். அப்போ அவருக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அப்போ அப்படியானவர் நான் என்னை பொறுத்தவரையில் ஒத்துக்கொள்ளுவார்ன்றதை நான் நினைக்க மாட்டேன். ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லதுன்னு என்னுடைய கருத்து. சரி அது அவன் இது நானும் இப்போ உங்க 2 பேரும் கட்டையும் எடுத்து அப்படின்னா இப்போ சொல்ற பார்த்தா எனக்கு கூட சரியான தோணுது. என்னன்னு சொன்னா நீங்க சரி போல நீங்கள் என்னோட யோசனை அதாவது பொம்பளை பிள்ளைன்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அது சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு வயசுக்கு வரைக்குள்ள அந்த நேரம் தான் உண்மையில தாய் கூட இருக்கணும். அந்த தெரிந்தானவங்கள 12 வயசு தாண்டினா அப்ப கண்டிப்பா தாய் கூட இருக்கு. அந்த நேரமே தாய் இல்லாதவ. ஆனா அந்த பிள்ளை ஆசைக்காக எனக்கும் அது சரியானு தோண இல்லை. என்ன இருந்தாலும் சரி அந்த பிள்ளையோட ஒரு ஆசை பொம்பளை பிள்ளைக்கு அவளோட ஆசை இருக்கேக்க அவ வந்து அப்பாட்ட கேட்டு அப்பாட முடிவு என்னவோ அதுபடி அவ செய்யலாம். அதுவும் என்னோட கருத்து. வியல் சொல்றதும் ரெண்டும் கருத்து எனக்கு ஓகேன்னு இருக்கு. ஏதோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் எது விருப்பமா எடுத்து
செய்யணும்னு தோணுங்களோ அதை நீங்கள் எடுத்து நடந்துக்கலாம். நன்றி, சந்தோஷம். நன்றி அக்கா, நீங்கள் வந்ததுக்கு. நன்றி உங்களுக்கும். இதை நல்ல கருத்துக்களை நீங்கள் எடுத்து எங்களோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தி எங்களை லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பெல் பட்டனில் தான் எங்களோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளரும். சந்தோஷம். நன்றி. ஓகே.